இப்ப ஜேசனுமே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜேசனை பிடிக்காத ரவி சார் இப்ப கிளாஸுக்கு வந்து நம்ம ஜேசனை கூட கிளாஸ்ல ஒரு போயம படிக்க சொல்றாரு. அவனுமே திக்கி திக்கி படிக்கிறான். அதனால கிளாஸே அவனை பார்த்து சிரிக்குது. இந்த சாருமே இனிமே சந்தர்ப்பம் கிடைக்கும் போல நம்ம ஜேசன் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஜேசன் திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டுமே இந்த சார் சரியில்லைடா சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா பசங்க எல்லாம் அந்த சாருக்கு தான் சப்போர்ட் பண்றானுங்க. இப்ப ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க பசங்க உட்காந்து திருட்டுத்தனமா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை ஒரு ஸ்டாஃப்மே பார்த்துட்டு வாங்க பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பசங்களுமே பயங்கரமா பயந்துட்டு இருக்கும்போது இப்ப ரவி சார் வந்து அந்த பசங்களை எல்லாரையுமே காப்பாத்திடுறாரு. இதை பாக்குற ஜேசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா ரவி சார் எவ்வளவு நல்லவர், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்ல வராங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஜேசனுக்கு சாரை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியனே வர மாட்டேங்குது. அடுத்ததா பசங்க எல்லாருமே டூர் கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு இன்சார்ஜ் ரவி சாருமே ரவியை ஒன் சைடா லவ் பண்ற அந்த டீச்சர் தான் போறாங்க. இப்ப டூருக்கு போன பசங்களுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுமே தனக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா சார் மாமே இப்ப ரொம்ப நல்லாவே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பசங்க எல்லாம் கேம்ப் ஃபயர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சாருமே யாராவது மிஸ் ஆகிறாங்களா சொல்லி கேட்க நம்ம ஜேசனுக்கு உடம்பு சரியில்லாதனால பஸ்லயே படுத்துன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு சாருமே அவனுக்கு மட்டும் தான் ஸ்கூல்ல என்ன பிடிக்க மாட்டேங்குது, அவன் ஒரு உருப்படாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இதை கேட்கிற கீர்த்திக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பவர் பேங்க் எடுக்கலாமே சொல்லி பஸ்ல ஏறி அப்படியே ஜேசன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கு அவனுமே எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க சொல்லிட்டு மூஞ்ச காட்டுறான். அதுக்கு அவளுமே எதுக்கு ஏமாலே எரிஞ்சு வந்துட்டு இருக்க சொல்லி கேட்க நம்ம ஜேசனுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா நீ தான் எனக்கு நோ சொல்லிட்டியே, என்னையா உனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு உன்னை அடிச்சு கேட்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்கிற அவளுக்குமே ஒரு மாறி ஆயிடுது. இப்ப எல்லாருமே கேம்ப் ஃபயர்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம கீர்த்தியுமே அவனை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்தபடியா பஸ்ல பார்த்தா வந்து ஜேசன் பக்கத்துல தான் வந்து உட்கார்றா. அதுக்கு ஜேசன் இவ ஏன்டா என் பக்கத்துல உட்காரான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கத்துறான். உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல, அப்படி என் பக்கத்துல வந்து உட்கார சொல்லி கேட்கறான். அப்படி இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுமே ப்ரப்போஸ் பண்ண வரும்போது முன்னாடி உட்காந்து ரவி சார் அதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாருமே இறங்க போறோம், அதனால எல்லாரும் எழுந்து ஆட ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்காரு.